கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு அற்புதமான வார்த்தை ஏசாயா 41:11. உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெற்றி இளைச்சி அடைவார்கள். உன்மேல் யாரெல்லாம் வெறுப்பா இருக்கிறார்களோ, உங்கள் மேல் யாரெல்லாம் எரிச்சலா இருக்கிறாங்களோ, உங்கள் மேல் யாரெல்லாம் வெறுப்பா இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் உங்களை தலைநிமிர பண்ண வைக்க போறார். அதனால உங்க மேல எல்லாரும் பொறாமப்பட்டு இருக்காங்கன்னு கலங்குறீங்களா? உங்க மேல எல்லாரும் வஞ்சிக்கிற ஆவியோடு இருக்கிறாங்கன்னு கலங்குறீங்களா? உங்க மேல எல்லாரும் எரிச்சலா இருக்காங்களா, கோபமா இருக்காங்களா? கலங்காதீங்க. அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் இன்னைக்கு உங்களை தலைநிமிர பண்ண வைக்க போறார். சத்துருக்கள் உங்க சார்பாக வர போறாங்க. உங்கள் சத்துருக்களை தேடியே காணாதிருப்பீர்கள். அநேக எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. அநேக மனுஷிக ஆவிகள் மூலமாக விரோதங்களை சம்பாதித்து கொண்டு இருக்கிறீங்க. அநேக பொறாம ஆவிகளை உங்கள் குடும்பத்திலே சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறீங்க. உங்களை குறித்து அவதூறான வார்த்தைகளை பேசி சம்பாதித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இதுவரை இருந்தால், இன்னைக்கு யார் உங்களை நிந்தனைக்கு உட்படுத்த நினைத்தார்களோ, யார் உங்க மேல எரிச்சலா இருக்க நினைத்தார்களோ, யார் உங்களை கீழே விளைவிக்க நினைத்தார்களோ, அவர்கள் எல்லாரும் இளைச்சி அடையும்படி, அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்களை தலைநிமிர பண்ண வைக்க போறாரு. கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா. சத்துருல உங்க சார்பு வர போறாங்க. மாத்திரமல்ல, உங்கள் எதிராளியை, உங்கள் சத்துருக்களை நீங்க தேடியும் காணாதிருப்பீர்கள். அவனை பார்க்க நினைச்சா கூட பார்க்க மாட்டேங்க. கர்த்தர் தூரம் தள்ளி போயிட்டார். கவலைப்படாதீர்கள். அன்பார்ந்தவர்களே, அவர் இருந்தவர், அவர் இருப்பவர், அவர் வரப்போகிறவர். உங்கள் மேலே யார் எரிச்சல் இருக்காங்க பயப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. எரிச்சல் எடுத்து போட போகிறார். கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்காருங்க. அவர் உங்களை கரமடித்து நடத்துவாருங்க. இன்றைக்கி எதிராளி என்பது உங்களுக்கு கிடையாது. உங்களை எதிர்த்து பேசுகிறவங்க யாரும் கிடையாது. உங்களுக்கு வஞ்சிக்கிற ஆவி யாரும் கிடையாது. பொறாமாவி யாரும் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று யுத்தம் பண்ணி வழக்காடு ஜெயத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கை உயர்த்த போகிறார். இன்றைக்கி யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டார்களோ உங்கள் சார்பை வர போகிறாங்க. யாரெல்லாம் உங்களை கீழே விழ வைக்க நினைச்சாங்களோ அவர்கள் ஒன்று மூலம் ஆக போகிறாங்க. கர்த்தர் உங்களை தலைநிமிர பண்ண போகிறார். சரிங்களா? உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசப்பா, உண்மை நன்றி உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னத தேவனே, உயர்ந்த தேவனே, அற்புத தேவனே, அதிசய தேவனே, கிருபையின் தேவனே, காப்பவரே, காண்பவரே, இருந்தவரே, வரப்போகிறவரே, எல்லாவற்றால் நிரப்ப போகிறவரே. அப்பா, அந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ கிருபை கடந்து வரட்டும், தேவ பலன் கடந்து வரட்டும், தேவ மகிமை கடந்து வரட்டும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. நினைப்பதுக்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.